ஒரு காலத்தில் தேன்போலிய பரலோகத்தில் ஒரு புதிய அரசன் நியமிக்கப்பட்டார். அவர் யார் தெரியுமா? மனித உலகில் பிறந்தவர், மிகவும் தவம் செய்து சிகரம் தொட்டவர். நகுஷன். இந்த நகுஷன் தெய்வங்களை போரில் காப்பாற்றி இந்திரனுக்கு பதிலாக சுவர்க்கத்தின் அரசனாக ஆனார். தேவர்கள் அவரை போற்றினர், மனிதர்கள் அவரை வழிபட்டனர். ஆனால் அந்த உயரம் அவர் உள்ளத்தையும் உயர்த்தவில்லை. அதுவே அவரது வீழ்ச்சியின் ஆரம்பம். நகுஷன் எண்ணினார், எனக்கு ஏன் சாதாரணவர்கள் பணி செய்ய வேண்டும்? முனிவர்களே எனது பாத பூஜை செய்ய வேண்டும். அவர் ஒரு நாள் அருகத்திலிருந்த அஃபகத்திய முனிவரை அழைத்து, எனது பல்லக்கை நீயே தூக்க வேண்டும் என்றார். அஃபகத்தியர் ஒரு கணம் கூட தயங்காமல் அவரை நோக்கி சபித்தார். உன் பெருமை உன்னை சாபமாக மாற்றும். நீ இதே உடலில் இருந்து கீழே விழுவாய், பாம்பாக மாறி. அந்த வார்த்தைகளோடு சுவர்க்கத்தின் வெளிச்சம் சுழன்று நகுஷன் தரையில் விழுந்தார். அவர் நாகரூபத்தில் காட்டுக்குள் வீழ்ந்தார். பிரம்மாண்டத்தின் உயரம் இப்போது தரையின் கீழே. ஆனால் அவர் தவம் செய்தார். அவர் உணர்ந்தார், பொருள், புகழ், பட்டம் அவை அனைத்தும் வீணானவை. நாக்கே இப்போது உண்மையான குரு. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் பாபத்தை கழித்தார். அவர் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த கதை ஒரு அரசனின் வீழ்ச்சி அல்ல, ஒரு மனிதனின் உணர்வின் புனர்வாழ்வு. சுவர்க்கத்தை இழந்தவர் தம்மை மீண்டும் காண்பதற்காக தவம் செய்தவர். உங்களிடமும் பெருமை வந்தால் அது உங்களை எங்கே எடுத்து செல்லும்? பின்வட்டச் சப்தம் மெதுவாக முடிகிறது.